ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஜாலி தான். ஏஷியா கப் ஜெயிச்சிட்டோம். எஸ், 5 விக்கெட்டில் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. தட்டு மாதிரி தான் ஜெயிச்சோன்னு சொல்லணும். ஆமாம், 20-3 ஆயிடுச்சு. அண்ட் அதுலேருந்து கொண்டு போனாங்க திலக் வர்மா, சுபம் டுபே அண்ட் ஆல். அண்ட் டாஸ் இந்தியா ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. நோ டவுட். நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இந்தியா என்ன சேஸ் பண்ணிட்டோம், அவங்க விளையாட பேட்டிங் தான் பண்ணுவாங்க. 170 வில் பி ஃபார்மிடபிள் டோட்டல்னு. 170க்கு ஈஸியாக போயிருக்க வேண்டியது. தி பெஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் 113 ஃபார் 1லேருந்து 146. ஸோ 9 விக்கெட்டு, 33 ரன்ஸில் 9 விக்கெட்ஸ் கான். पूरा भी नहीं खेला वो लोग. 19 overs only they had played. Power play 45, 10 overs 87. The manner they were hammering, கண்டிப்பாக 170 போயிருக்கணும். ஃபரான் ரியலி பிளேட் வெல் அண்ட் he was keeping them in the match. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன், 38 பால் 57. சாம் ஐயூப் குயிக்கர் டெலிவரி பை குல்தீப் யாதவ். யூ குடன்ட் ரீட், அந்த பால் என்ன பண்ணுதுன்னு தெரியல. பேக்வர்ட் பாயிண்டில் பும்ரா புஷ்டார் கேட்ச். டாப் ஏஜ் தான் கிட்டத்தட்ட. அண்ட் பிக்கஸ்ட் பிளண்டர் கேப்டன்சி எரர் பை சல்மான் ஆகா. I don't understand the logic sending Mohammad Haris and Hussain Talat ahead of Shaheen Afridi. Shaheen Afridi was in form. अच्छा मारता, he will not waste the ball and all. उठा के मार रहा था. Spinners were bowling and left-hander is easily you could have cleared the mid wicket and long on and all. लेकिन भेजा किसको? उनके ऊपर मोहम्मद हारिस आ रहा है. Total flop. टुक वाला विकेट कीपर. Later on he missed a run out also. Hussain Talat को drop करो. I said drop Hussain Talat. Play Hasan Nawaz, perfect batsman. They didn't do it. And செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. பும்ரா 2 for 25. டூபே யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அந்தளவுக்கு போலர் கிடையாது, பட் போல். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, அக்சர் 2 விக்கெட்டு அண்ட் குல்தீப் யாதவ் 4 for 30. ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் 12 overs 86 run, 8 wickets they took. பிச்சை பார்த்தப்ப ஐ கெஸ்ட் நோ கிராஸ் ஆன் இட். இட் லுக்ஸ் லைக் அ ஸ்லோவர் சைட். பால் வில் நாட் கம் ஆன் டு த பேட். ஸ்பின்னர்ஸ் வில் டாமினேட். அதனால தான் 3 ஸ்பின்னர் வேறு எடுத்தாங்க. 3 பேரும் பிரமாதமாக போட்டாங்க. That is where the match changed, and some of them threw their wicket and all. The manner they got out. Hussain Talat, I don't understand. Parchiwala player, PSL. I played for Lahore, Gymkhana. I played for this and that. It's a nature cricket. Anyway, coming to chase 146. Chasing 146, பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். They looked easy, but suddenly it became 180. அந்த மாதிரி ஆச்சு ஸ்கோர். Because 20 for 3 law of average says in a previous சொன்ன அபிஷேக் சர்மா might fail, he failed. அண்ட் 3 பேருமே டாப் 3 எல்லாமே ஸ்லோவர் டெலிவரி தான் அவுட் ஆனது. ஈவன் சுப்மன் கில் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஸ்லோவர் டெலிவரி பை ஷஹீன் அஃப்ரிதி. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. வாண்டட் டு லாஃப்ட் ஏர்லி ஆன் இஸ் ஷார்ட் சீக்கிரமாக போனதுனால மிடான்லே சல்மான் ஆகா அண்ட் ஷஹீன் 1 run of 5 balls. சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 20. இதுக்கு முன்னாடி 90. நான் தான் முதலே சொன்னால அபிஷேக் சர்மா எடுத்தால் கஷ்டப்படுவாங்க இவங்கன்னு. பட் பிகாஸ் 149 தட்டு மாதிரி ஜெயிச்சிட்டோம். இது 170 பேர் இருந்தால் கஷ்டமாக இருந்திருக்கும். நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி பிளேயர். யூ டோன்ட் ஹவ் விராட் கோலி. கடந்த 8 மேட்சாக இந்தியாவை சேசிங் வெரி வெல் பிகாஸ் வி ஹேட் விராட் கோலி. There was no Virat Kohli and all. Captaincy blunder எங்கெங்க பண்டர் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஃபஹீம் அஷ்ரப் வாஸ் bowling very well. நல்ல விக்கெட் எடுத்தது அவர் தான், 3 for 29. அண்ட் தென் ஹுசைன் தலத்தை ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்க. அவரும் இது மாதிரி பவுலர் தான், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். They didn't try at all. சல்மான் ஆகா 2 லெஃப்ட் ஹேண்டர் ப்ளே பண்ணுறாங்க. டூபே அண்ட் திலக் வர்மா இஸ் an ஆஃப் ஸ்பின்னர். யூ குட் ஹவ் ட்ரைட். அவரும் வரல bowling போகிறதுக்கு. இந்தியன் ஸ்பின்னர் காட் 8 wickets. Pakistan spinner got only 1 wicket. அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. Bowlers win new tournament, as I always say. And that is the reason. And brilliant, nothing to take away from Tilak Verma. 69 of 53 balls, not on 3 4 4 6. And fourth wicket partnership 57 runs. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் கூட. சஞ்சு சாம்சன் நல்லா விளாண்டாரு. 24 of 21 ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். 147 1-2 ஓவர் கடைசியில் கூட அடிச்சுக்கலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க. லெக் ஸ்பின்னர் குக்லி ஆஃப் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பண்ணாலும் பேக்வர்ட் பாயிண்டில் திருப்பி சஞ்சு சாம்சன் அப்படி தான் அவுட் ஆனார். சிவம் டுபே இன்னிங்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். பிகாஸ் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா எல்லாம் பேடு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஆஹா என்னப்பா அது அப்படின்னு நினச்சிட்டுன்னா லைக் இவங்க சிவம் டூபே 150 ஸ்ட்ரைக் லைன் அடிச்சார். கேப்டன்சி ரன் அவுட் ஒன்று மிஸ் பண்ணார் விக்கெட் கீப்பர். தேர்ட் மேன்லேருந்து த்ரோ பண்ணுறாரு. பால் கையில் கலெக்ட் பண்ணுறாரு. all he had to do is just remove the bails or hit hard. Stump पे उखाड़ देते stump. I mean he missed that. பின்னாடி திலக் வர்மா துபுன்னு ஓடி வர்றாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விக்கெட் கீப்பர் தெரிஞ்சிருக்கணும். திரும்பி பார்க்கும்போது அது 1 run தான். இட்ஸ் நாட் அ 2 run. ஸோ யூ நோ தட் இஸ் கமிங் பேக். அப்போ பாலை பிடிச்சி பெயில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் மிஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் அட்டம்ப்டில் தான் அந்த ரன் அவுட் பெயில்ஸ் எடுக்க முடிஞ்சுது. அப்போது 3 ரீப்ளே போட்டு பேட் வாஸ் அந்த ஏர். லாஸ்ட் மொமெண்ட்டில் அவர் டைவ் செம்ம டைவ் அடிச்சார். திலக் வர்மா 6 அடி இருப்பார். பேட்டு கை அதெல்லாம் சேர்த்து ஒரு 4 அடி 10 அடிக்கு டைவ், ஸ்விம்மிங் பூல் அடிக்கிற மாதிரி ரீச் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல கூட மேட்ச் மாறிடுங்க. அப்போ 30 ரன் தான். ஏன்னா திருப்பி தேவர் டோட்டலி அண்டர் ப்ரெஷர். அதுக்கப்புறம் தான் இட் ஈஸ்ட் அப். ஸ்பெஷலி ஸ்பின்னர் பிக் லெட் டவுன் 1 for 21 அப்ரார். அண்ட் சாம் ஐயூப் 3 ஓவர் போட்டார், 16 ரன். பார்ட் டைம் பவுலர் முகமது நவாஸ் போல்ட் ஒன்லி 1 over.
இதெல்லாம் என்னத்த ஆல்ரவுண்டர் இவங்களை பையம் அஷ்ரப் நல்லா போட்டார். ஹாரிஸ் ராவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தே குட் ஹவ் ட்ரைட் 1 or 2 overs ஆஃப் ஹுசைன் தலாத். அவர் அந்த மாதிரி மீடியம் பாஸ் பவுலர் தான், ஆல்ரவுண்டர் தானே எடுத்தாங்க. அது நமக்கு சாதகமாக போயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நெட் எஃபெக்ட் இந்தியா வந்த மேட்ச். ஸ்கோர் போர்டு அதான் சொல்லுது. ஸ்கோர் போர்டு உங்களுக்கு வந்து 5 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த மேனர் தே சேஞ்ச் வாஸ் வெரி குட். மேன் ஆஃப் த மேட்ச் திலக் வர்மா. பொதுவாக குல்தீப் யாதவ் தான் கொடுத்துருக்கணும் 4 விக்கெட் எடுத்தது. பட் சேஸில் மாட்டிக்கிச்சு. இன்னிங்ஸ் வந்து திலக் வர்மானால தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால் ரைட்ஃபுல்லி அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த சீரீஸ். கில்லு ஃப்ளாட் பேட்டட் பால் புல்லு மிட் பாதி க்ரீஸுக்கு ஓடி வந்து அவர் ஃப்ளிக் பண்ண போகிறாரு. இன்னும் நல்லா ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சாரு ஹாரிஸ் ராவுக்கு. பட் அந்த ஷாட் ஸ்பின்னர் கூட அவ்வளோ தூரம் வெளில வர மாட்டாங்க. மிடில் ஆஃப் த பிச் வரைக்கும் வந்து ஆஃப் ஹார்ட்டட் ஷாட் ட்ரை டு புல் காட் அவுட். அண்ட் ஃபீட் மூவ்மெண்ட்டு சரியாக இல்லாததுனால டைமிங் வென்ட் ராங். 12 ரன் 10 பாலில். சிவம் டூபே, சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா அவங்க தான் மேட்சை காப்பாற்றினது. க்ரூஷியல் இன்னிங்ஸ் சிவம் டூபே. எவ்வளோ கற்றுருப்பார் தோனிட்டு எப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், எப்படி ரன் எடுக்கணும், எங்கே 6 அடிக்கணும், யாரை 4 அடிக்கணும். வீணோ எஃபர்ட்லெஸ்லி கேன் கிளியர் 8 6s. பிரமாதமாக படுத்திட்டாரு. அவர் ஒரு 2 6 அடிச்சதாகட்டும், திலக் வர்மா 4 6 அடிச்சது எல்லாம் நல்லா இருந்தது. க்ரௌடு என்டர்டைன். ஐம் ஷுர் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல் டன் இந்தியா அண்ட் கப்பு ஜெயிச்சிட்டோம். ஒரு பொறுப்பாக நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.